இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துல ஆண்டவர் இயேசுவை பேதுரு குறிப்பிடுகிறார். அற்புதமான அவருடைய நாமத்தை குறித்து வல்லமையாக அவர் பிரசங்கிக்கிறார். வானத்திலும் சரி பூமியிலும் சரி மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது இன்றைக்கு நம்முடைய கடமை. ஆத்ம பாரம் நிறைந்த ஒரு தேவ மனிதர் நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அனுமதியை பெற்றுக்கொண்டு அந்த சுரங்கத்துக்கு போனார். அப்போ அவரை லிஃப்ட்ல இறக்கி உள்ள கொண்டு போய் விட்டாங்க. இந்த இடத்துல தான் எல்லாரும் வருவாங்க, நீங்க அவங்கள சந்திச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரை அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ ஃபோர்மேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட இவர் பேச்சு கொடுத்து, ஐயா இயேசு உங்களுக்கு தெரியுமா, அவர் மூலமா தான் ரட்சிப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமா சுவிசேஷத்தை பேச ஆரம்பிச்சார். அந்த மனுஷன் உடனே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சீப்பான ரிலிஜியன்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்ட்டு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மனுஷன் சொல்றாரு, ஆமா இயேசுன்னு சொல்லி கூப்பிடுங்க போதும், இயேசுவே என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லுங்க போதும், ஏசப்பா உங்க ரத்தத்தால என் பாவத்தை மன்னிங்கன்னு சொன்னா போதும், ஏசப்பா நான் உங்க பிள்ளையா மாறேன்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை வாய் திறந்து சொன்னா போதும். இப்படி ஈஸியா சொல்லி அந்த மனுஷனை இயேசு ரட்சிக்கிறாரு, பாவத்தை மன்னிக்கிறாரு, பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாருன்னா இப்படிப்பட்ட எளிதான மார்க்கத்தின் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால ஏன்ட்ட இதை பத்தி நீங்க என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க அப்படின்ட்டார். இவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தான். ஏன்னா முதல் மனிதனை இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மேலே இருந்து கீழே வருவதற்கும் கீழே அந்த மேலே பொறுப்புமான லிஃப்ட் அதில் இருந்துச்சு. அப்போ அந்த மனிதனை பார்த்து கேட்டார், இது என்னது, அது லிஃப்ட் எதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது, எத்தனை 100 அடி ஆழத்தில் இந்த சுரங்கம் இருக்குது, கீழே வரணும் மேலே போனால் என்னைக்கு ஏறி இறங்குறது, அதனால எல்லாரும் எளிதாய் வந்து போகிறதுக்கு பயன்படுத்தப்படுறதுக்கு தான் அந்த லிஃப்ட். அப்போ அவர் சொன்னாராம், இப்போ இந்த லிஃப்டை நீங்கள் பார்க்கும்போது இது எளிதாய் நீங்கள் இறங்கி ஏறுவதற்கு உதவியா இருக்குன்றீங்க. ஆனா இந்த லிஃப்ட் இந்த இடத்துல செயல்படுவதற்கு எத்தனை ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு பணங்கள் செலவு பண்ணப்பட்டிருக்கு, எத்தனை பேர் இதுல கடினமாய் உழைத்திருக்கிறார்கள். இந்த பல 100 அடி ஆழத்துல குழியெல்லாம் தோண்டி இந்த லிஃப்ட் அமைப்பதற்கான பணியில எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களாம் அன்னைக்கு கஷ்டப்பட்டு இதை ஸ்தாபிச்சதுனால தானே இன்னைக்கு நீங்களும் நானும் ஈஸியா இதுல ஏறி இறங்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் யோசிச்சாராம். இதை போலதான் பரலோகத்திலிருந்து தம்முடைய மேன்மையை துறந்து இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். நம்மை போல அவர் பாடுள்ளவரா, ஒரு பாவமும் செய்யாதவராய் சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய இரத்தத்தெல்லாம் சிந்தி உயிரையே கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து இவ்வளோ பெரிய தியாகத்தை மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக அவர் செஞ்சுட்டு போனதுனால அவரை விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்ட போது ரட்சிப்பு வந்துடும். அப்போ இன்னைக்கு ரட்சிப்பு ஈஸியா கிடைக்குங்கிறதுக்காக அது எளிதானது அல்ல, அது சாதாரணமானது அல்ல. இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான அனுபவம். மனிதருக்கு எவ்வளோ விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு உன்னத அனுபவம். இதற்கு இயேசு தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார். அதனால அந்த இயேசுவை நீ நம்புனா எளிதாய் நீ ரட்சிக்கப்படலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மனுஷனுக்கு உணர்வு வந்திருக்கு. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாராம். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு இப்படிதான் மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்தும் பல்வேறு கருத்துக்களை உடையவர்களா இருக்கிறார்கள், தவறான அபிப்பிராயங்களை உடையவர்களா இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். இயேசுவை சொல்லுவது நம்முடைய கடமை. அவருடைய அன்பின் நற்செய்தியை அறிவிப்பதை நம்ம எப்பொழுதும் தவிர்க்காமல் செய்ய வேண்டிய ஒரு வேலையாய் நம்ம அதை செய்வோம். சந்திக்கிற எல்லாத்தையும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும். ஏன்னா இயேசுவாலை அன்றி வேறு ஒருவராலும் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு இல்லை. மரித்தால் அதோடு கூட அவன் வாழ்க்கை முடிஞ்சது. அதுக்கப்புறம் மறுபிறவிக்கு வாய்ப்பு இல்லை. மறுபடி அவன் மீண்டு வந்து தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் தான். ஆகவே யாரை சந்திச்சாலும், இயேசுவை அறியாத யாரை நீங்க சந்திச்சாலும் இந்த அன்பின் செய்தியை சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம வேலை சொல்றது, ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய முடிவு. ஆவியானவர் கிரியை செய்வாரானால் நிச்சயம் மாற்றம் மனதில் உண்டாகும்.
இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவிப்போம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பரிசுத்த பிதாவே, எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை எங்களுக்குள் நாளுக்கு நாள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.